இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மன்னராட்சி அகற்றப்படும் என்று திமுகவை விமர்சித்து பேசியதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாம் திமுகவுக்கு எதிரானவர் அல்ல என்ற நோக்கில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அம்பேத்கருடைய கனவு, அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூறுவார். மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று அறிக்கை விட்ட ஆதவ் அர்ஜுனா அதன் தொடர்ச்சியாக காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்று அவர் பதிவிட்டுள்ளார். 4 நிமிடம் 38 நொடிகள் கொண்ட காணொலியை ஆதவ் அர்ஜுனா சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பதிவிட்டுள்ளார். புரட்சியாளர் லெனின் அடுத்த தலைமுறையிடம் அரசியலை சரியான வழியில் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட நிறுவனமே வாய்ஸ் ஆஃப் காமன். அந்த காணொலியில் திமுகவுடனான தனது தொடர்பு குறித்து ஆதவ் அர்ஜுனா வெளிப்படுத்தியுள்ளார். தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த தாம் 2015இல் திமுகவுக்கு தேர்தல் வியூகங்களை வகுக்கும் குழுவில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று நடத்தியதாக அந்த காணொலியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுகவின் தேர்தல் வெற்றியை எளிதாக்க 2019ஆம் ஆண்டு ஒன் மைண்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கியதாகவும் இந்நிறுவனம் மூலம் தமிழகத்தின் 234 தொகுதிகளையும் பகுப்பாய்வு செய்து தேர்தல் வியூகத்தை கட்டமைத்ததாகவும் காணொலியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவுக்கான தேர்தல் உத்திகளை நவீனப்படுத்தவும் புதிய உத்திகளை மேற்கொள்ளவும் ஐபாக் நிறுவனத்தின் தலைவரான பிரசாந்த் கிஷோரை ஆதவ் அர்ஜுனா அழைத்து வந்ததாகவும் அவருடன் இணைந்து 2021ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் முக்கிய பங்காற்றியதாகவும் காணொலியில் கூறப்பட்டுள்ளது. அதில் திமுக வெற்றி பெற்றதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். பின்னர் 2022இல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு கைகோத்து செயல்பட்டதாகவும் அந்த காணொலியில் கூறப்பட்டுள்ளது. இந்த காணொலியே நகைச்சுவையானது என்று விமர்சிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சுகுணா திவாகர். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற விசிகாவின் வெல்லும் சனநாயகம் மாநாடு இந்திய அரசியலுக்கே திருப்பு முனையாக மாறியது. அந்த மாநாட்டை கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைப்படி ஒருங்கிணைத்து முன்னின்று நடத்தியது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம். அவருடைய வாழ்க்கை, அதுபோக அவர் என்னென்ன மாதிரியான வேலைகள் பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏவி தான். அது என்னன்னா திமுகவுக்கு அவர் வேலை பார்த்திருக்காரு, அதுக்கப்புறமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவி தான். அதுல நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, அம்பேத்கருடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து வேலை பார்த்தேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் நகைச்சுவை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் ஆக்சுவலா அதுல என்ன சொல்ல வருகிறார், அந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக, எளிய மக்கள் அதிகாரம் பெறுவதற்காக ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கப் போகிறோம்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை என்ன யூகிக்கிறேன்னா, இதுவரைக்கும் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வேலை பார்த்தவர் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு 6 மாதம் சஸ்பெண்ட் ஆயிருக்கனால விஜயனுடைய கட்சிக்கு இந்த மாதிரியான ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு வேலையை அவர் எடுக்கப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுது. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகரும் தவிக தலைவருமான விஜயுடன் அந்த நூல் உருவாக்கத்தில் பெரும் பங்காற்றிய ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டார். அந்த மேடையில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுகவை கடுமையாக விமர்சித்து அவர் பேசியது சர்ச்சையானது. இதற்காக அவரை 6 மாதம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக திருமாவளவன் அறிவித்தார். இடைநீக்கத்திற்கு பின்னர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள காணொலி பதிவு மேலும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.